எப்போதும் என்னிடமே ஈடுபடுகிறவர்களும் பேரன்போடு வழிபடுவர்களுக்குமான அந்த பக்தர்களுக்கு நான் புத்தி யோகத்தை வழங்குகிறேன். அதனால் என்னை அவர்கள் அடைகிறார்கள். இறைவனது மகிமையை விளக்கிக் கொள்வது யோகத்திற்கு தூண்டுகோலாய் அமையும். பகவான் வழங்கும் புத்தி யோகத்தின் மூலம் அவர்களுடைய சொரூபம் மேலும் மேலும் அறியப்படும். ஆக புத்தி யோகத்தின் மூலம் பக்தி வளர்கிறது. புத்தியால் தான் பக்தி வளருது. புத்தி யோகத்தால் பக்தன் அடையும் நன்மை அவர்களுக்கு அருள் புரிவதற்காக அவர்களுடைய உள்ளத்தில் நிலைத்து நின்று அறியாமை இருளை ஞான விளக்கின் ஒளி கொண்டு அழிக்கிறேன். அந்த புத்தி அவர்களுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அறியாமைங்கிற இருள் போயிடுது. அவர்களை நான் ஒளிமயமாக மாற்றுறேன். அர்ஜுனன் சொன்னால், தாங்கள் பரபிரம்மம், பரமபதம், மிகவும் புனிதமானவர். எல்லா ரிஷிகளும் நாரதரும் அசித்தரும் தேவலரும் வியாசரும் தங்களை நித்தியமானவர், தெய்வீக புருஷன், முதற்கடவுள், பிறப்பற்றவர், எங்கும் நிறைந்த பொருள் என்று கூறுகிறார்கள். தாங்களும் அவ்வாறே என்னிடம் கூறுகிறீர்கள். பரபிரம்மம் பகவானின் சொரூபம். அசித்தர் ஒரு மகரிஷி கஷ்யபரின் புத்திரர். தேவலர் அசித்தரின் புத்திரர். கேசவ, என்னிடம் எதை கூறினீர்களோ இவை யாவும் உண்மையே என்று எண்ணுகிறேன். பகவானே, உங்கள் தோற்றத்தை தேவர்கள் அறியார், அசுரர்களும் அறிய மாட்டார்கள். பூமியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் சூரியன் பிரம்மாண்டமான கோலம். ஆனால் நமது கண்ணுக்கோ ஒரு சிறிய தட்டை போல காணப்படுகிறது. ஈஸ்வரனிடம் இருந்து தூரத்தில் இருக்கிறபடியால் அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்தோமில்லை. இப்படின்னு அற்புதமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். பகவானின் லீலா ரகசியங்களை பாமரர்கள் எப்படி அறிவார்கள்? எல்லாவற்றுக்கும் அவனே மூல காரணம். புருஷோத்தமா, உயிரினங்களை படைத்தவரே, உயிரினங்கள் அனைத்திற்கும் தலைவரே, தேவதேவா, ஜெகநாயகனே, நீங்கள் தான் உங்களை அறிய வல்லவர் அப்படின்னு சொல்கிறார்.